ஐயாவோட குறிப்பிலேயே வந்து ஏவல்ன்றது விலக அதை பற்றி பார்ப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய அந்த செய்வினை கோளாறுன்றது மக்கள் அதிகமாக இதில் நம்பிக்கை இருக்காங்க. இது வந்து ஐயா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபக்ஷி, ஜோதிடம், மாந்திரிகம், ரசவாதில் வந்து கை தேர்ந்தார். அவரோட குறிப்புகளை வந்து இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மாந்திரிக பதிவில் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். இது வந்து நம்பிக்கை இருக்கும்போது முறையாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஐயா வந்து பல வருஷமாக கையாண்டு வந்தது. பல குருமார்களை நேரடியாக சந்தித்து அவங்கக்கிட்ட போய்ட்டு இருந்து சிஷியனாக இருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்க கையேட்டுன்னு உண்மையாக ஒரிஜினலாக வெளியிடுறோம். இது எல்லாமே வந்து அவர் பயன்படுத்தின முறைகள் தான். அதனால் வந்து இது தெரிஞ்சவங்க பயன்படுத்தி பலன் பெறுங்க. எப்படியாப்பட்ட ஏவல் வந்து செய்வினை கோளாறானது எல்லாமே நீங்கும். இதை பற்றி மேற்கொண்டு என்னென்னு இதோட முறைகளை பார்ப்போம். இப்போ இதுக்கு என்னென்னா இதை சொல்லியிருக்க மாதிரி பார்ப்போம். எதிரிகள் விடும் எந்தவித ஏவலுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் மேல்கண்ட அந்த சக்கரம் செம்பு தகட்டி ஏதி பூஜையில் வைத்து சர்க்கரை, பழம், அகல், கடலை, ரொட்டி இது நம்ம முடிஞ்சது வந்து சக்கரை பொங்கல் எல்லாம் போட்டு இதுக்கு வந்து அன்றைக்கி வந்து தலை குளிச்சிடணும். சுத்தபத்தமாக வீட்டை வழக்கி மஞ்சளில் வந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி ஒரு வாழையில் வச்சுட்டு இந்த பூஜை முறைகள் அப்படியே கடைப்பிடிக்கணும். வடைக்கு போட்டு இதை முறையாக வந்து பண்ணணும். இப்போ முதலாம் படைத்து தேங்காய் உடைத்து தூபாதீபம் நைவேத்தியம் கண்டு இதை வந்து மந்திரத்தை பற்றி சொல்கிறாரு. நல்லா இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்க. ஓம் சரவண பவ, சூரனை கவர்ந்த சுப்பிரமணியா, நேராக என் முகம் முன் நீ வா எதிரி விடும் ஏவலை விளக்கை பாலகனை காப்பாய், பன்னிரு வெயிலில் ஓம் சரவண பவ, ஐயம் கிளீம் சபம். இது போல் வந்து 1008 முறை ஜெபிக்க. இதை வந்து நம்ம ஜெபிச்சுட்டு இதை முறையாக அந்த எந்திரத்தை வந்து குளிச்ச வெள்ளியிலேயே தங்கத்திலேயே கட்டி, இல்லை முடியாதவங்க செம்போட கட்டி இது வந்து நிவர்த்தியாகும். இது வந்து எதிரிகளை ஜெயம் கொள்ளலாம். இது வந்து ஐயாவோட அனுபவ குறிப்பில் இருந்தது. அதனால் வந்து இதை முறைப்படி வந்து நம்ம அப்படி இதை முடியாதவங்க இந்த மந்திரத்தை வந்து போடலாம். நம்ம வந்து காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வாயில வந்து இதை வந்து மன ஒருநிலைப்பட்டு இது சொல்ல வந்து நம்மளுக்கு இது போல் பாதிப்பு இல்லைன்னா எல்லாமே விலகுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. இது வந்து அபூர்வமான மந்திரம், முருகர் மந்திரம். முருகர் பக்தர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அற்புதமான கை கொடுக்கும். முறையாக பயன்படுத்துங்க எல்லோரும். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.